Hi friend, welcome back to my channel. இன்னைக்கு தக்காளி சோறு செய்ய போகிறேன். எப்படி செய்யணும் பார்க்கலாம். புண்ணி அரிசி 2 கப் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் குக் பண்ணணும். 2 டைம் வாஷ் பண்ணாச்சு. 3 டைம். இப்போ போதும். இப்போ குக்கரில் போடலாம். கேஸ் ஆன் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுலாம். சன்ஃப்ளவர் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். 1 2 3 4 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, இந்த பருப்பு 1 டீஸ்பூன் பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 4 காஞ்சி மிளகாய், ஜீரா 1/4 டீஸ்பூன், வெள்ளை பூண்டு சாப் பண்ண வெள்ளை பூண்டு சின்ன சின்ன கட் பண்ண வெள்ளை பூண்டு 1 டீஸ்பூன், தச்சு இப்போ கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ண, நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வரணும். கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போது நம்ம தக்காளி 2 கப் யூஸ் பண்ணுறேன். சின்ன சின்ன கட் பண்ண தக்காளி 2 கப். எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இந்த டைமில் நம்ம கேஸை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். கொஞ்சம் ஸ்மூத்தாக வரணும். நல்லா ஸ்மூத்தாக வந்துச்சுன்னா வேறு நம்ம உப்பு போட்டணும். இப்போ கவர் பண்ணலாம். 3 to 5 மினிட்ஸ் நம்ம கவர் பண்ணலாம். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். கல் உப்பு 1.5 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், இது எல்ஜி 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். அப்போ க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் இப்படி கட் பண்ணி 3 நல்லா மிக்ஸ் பண்ணி, அப்போ கொஞ்சம் தண்ணி வேணும். 1/4 கப் தண்ணி. 2 to 3 மினிட்ஸ் நம்ம கவர் பண்ணலாம். அப்போ மீடியமில் குக் பண்ணணும். இப்போ 2 to 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். நான் இப்போ மிக்ஸ் பண்ணேன். கொத்தமல்லி ஒரு கை. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி சோறை மிக்ஸ் பண்ணணும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சோறு மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ முடிஞ்சிச்சு. தக்காளி சோறு முடிஞ்சிச்சு. இப்போ இது போதும். இப்போ பவுலில் வைக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் தக்காளி சோறு செய்ய முடிஞ்சிச்சு. பாரு, சூப்பர் கலர் ஆயிடுச்சு. சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் ஆயிடுச்சு. அப்போது கரமா உப்பு எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ்,
இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.